குங்குமர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வபீஷ்டங்களும் கொடுப்பவளாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவளாம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவளாம். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண் முன்னே வந்து நிற்பவளாம். தீராத வினைகளை தீர்ப்பவளாம். தேவி திருவடி சரணம் சரணம் அம்மா, உன் திருவடி சரணம் சரணம் அம்மா. பவபயஹரிணி அம்மா பவானியே துர்க நிவாரணி துர்கே ஜய ஜய காலாவிநாசினி காளி ஜய ஜய சக்தி ஸ்வரூபிணி மாதா கி ஜய ஜய சக்தி ஸ்வரூபிணி மாதா கி ஜய ஜய. எந்தெந்த பொருள்னால் என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலால் அபிஷேகம் பண்ணால் பல ஜென்ம பாவம் போகுமா. அதனால் நிறைய பேர் இங்கே பக்கத்து கிராமத்துலேருந்து பால் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் பால் அம்மனுக்கு நிறைய சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலாக அம்மனுக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறோம். இன்றைக்கி தாலி கயிறு மாற்றலான்னு மனசில் தோணுச்சு. அதனால் தாலி கயிறும் மஞ்சளும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இன்றைக்கி குங்குமம், தேன், பால் பால், தயிர், பன்னீர், அதனால் 5 அபிஷேகம் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அபிஷேகம் ஃபுல்லாக நான் தான். அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்க. அதனால் ஃபுல் அபிஷேகம் அலங்காரம் நான் தான் பண்ணேன். பூ நிறைய இன்றைக்கி பூத்துருக்கு. டிசம்பர் பூ மாதிரியே இருக்கும். இந்த பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கிள்றதுக்கும் ஆள் இல்லை, கட்டுறதுக்கும் ஆள் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாக விளக்கு சாமான் தேய்ச்சிட்டு பொட்டு குங்குமம் வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. நான் அபிஷேகம் அலங்காரம் இந்த மாதிரி இதில் நான் இது பண்ணுறதுனால நாங்கள் வச்சது என்னமோ ஆரம்பத்தில் இங்கே பூக்கிற பூவை கிள்ளி சுவாமிக்கு வைக்கலாம் தான். ஆனால் நேரம் இல்லாததுனால அந்த பூ சாமி முன்னாடி அழகாக பூத்து குலுங்குற மாதிரி வச்சுட்டோம். சும்மா சாஸ்திரத்துக்கு 4 பூ அங்கங்கே கிள்ளி வைப்போம்.